ஹலோ கைஸ், இந்த வீடியோல வந்து நாம ஃப்ரிக்ஷன் ஆன் அ இன்க்ளைன்டு பிளேன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு நமக்கு தேவையான பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாம வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நார்மலி வந்து ஒரு அப்போசிஷனல் ஃபோர்ஸ் மாதிரி உங்க மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும். இப்போ இந்த ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா வந்து F is equal to mu n. n அப்படிங்கிறது நார்மல் ரியாக்ஷன், mu அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆனா எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு நார்மல் ரியாக்ஷன் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நார்மல் ரியாக்ஷன் மாறும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதை வந்து நாம எக்ஸாம்பிள்ல வந்து நாம வந்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரிக்ஷன்ல வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது ஆக்ட் ஆகுற ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு பாடி வந்து மோஷன்ல இருக்கிறப்போ ஆக்ட் ஆகுற ஃப்ரிக்ஷன் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனை பத்தி நாம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன். இதுல வந்து நாம ஒரு பாடி வந்து வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து உடனே வந்து ஸ்லைட் ஆகாது. ஸோ எல்லா இன்க்ளைன்டு பிளேன்லயும் அந்த பாடி வந்து கண்டிப்பா ஸ்லைடு ஆகாது. ஸோ அதுக்கு மினிமமா ஒரு ஆங்கிள் வந்து வேணும். அதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இப்போ இந்த இடத்துல தீட்டா தான் வந்து நாம ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு வந்து நாம எடுத்துக்கலாம். அதாவது இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து இருந்தாதான் அந்த பாடி வந்து ஸ்லைடாக ஸ்டார்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ தீட்டாங்கிற ஆங்கிள் இருந்தா மட்டும்தான் அந்த பாடி வந்து மேல இருந்து கீழே வரும். இல்லாட்டி அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த மினிமம் ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்துக்கோங்க. மியூ இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ இருந்தாதான் அந்த பாடி வந்து மேல இருந்து கீழே வரும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மியூ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் கிடையாது. கைனடிக் ஃப்ரிக்ஷன் மோஷனை டிபெண்ட் ஆகி இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் இந்த இடத்துல வந்து நாம யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஆங்கிள் தான் பாக்ஸ் வந்து இல்ல இந்த பிளாக் வந்து உங்களுக்கு மேல இருந்து கீழே வர ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ 2 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் வந்து இந்த தீட்டாவோட கம்மியா இருந்தா என்ன நடக்கும்? இப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் வந்து தீட்டாவை விட அதிகமா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் மியூவை விட கம்மியா இருக்கு. ஸோ நம்ம நார்மலி தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ தீட்டாவோட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் மியூவை விட கம்மியா இருக்கு. ஸோ நாம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ இந்த ஆங்கிள் இருந்தா உங்களுக்கு வந்து பாக்ஸோ இல்ல பிளாக்கோ மேல இருந்து கீழே வரும். கரெக்டா? இதுக்கு மேல இருக்கணும். இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பாடி வந்து ஸ்டேஷனரியா இருக்கும். கண்டிப்பா வந்து மேல இருந்து கீழே வராது. ஸோ இந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் இந்த இடத்துல tan இன்வர்ஸ் ஆஃப் மியூவை விட கம்மியா இருக்கு. அதனால பாடி வந்து ஸ்டேஷனரியா இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் வந்து வரைகிறேன் இந்த பிளாக்குக்கு. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தோட டைரக்ஷனும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம்ல அந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து கணக்குல எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளாக் வந்து கீழே வந்து வெயிட் வந்து எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து நாம வந்து ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு என்னவா இருக்கும்? mg sin தீட்டாவா இருக்கும். இது வந்து நமக்கு mg cos தீட்டாவா இருக்கும். அதே மாதிரி வேற என்ன ஃபோர்ஸ்லாம் வந்து இருக்கு இந்த இடத்துல?
நார்மல் ரியாக்ஷன், கிரவுண்ட் வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் எக்ஸர்ட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சோ ஃப்ரிக்ஷன் ஒரு அப்போசிஷனல் ஃபோர்ஸ், கரெக்டா? ஃப்ரிக்ஷன் ஒரு அப்போசிஷனல் ஃபோர்ஸ். சோ பாடி வந்து கீழே வர ட்ரை பண்ணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து எந்த சைடு ஆக்ட் ஆகும்? பாடிய கீழே வராம இருக்க என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணும். சோ பாடி வந்து மேல இருந்து கீழே வரும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? கீழே இருந்து மேல வந்து இருக்கும். சோ இதுதான் இந்த இடத்துல வந்து நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம். சோ இப்போ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல வந்து நம்ம பார்த்திருப்போம் F is equal to mu n. சோ இந்த இடத்துல நாம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு 10 rupees இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு 5 ஸ்டார் வாங்குறீங்க. சோ அந்த 5 ஸ்டாரோட விலை வந்து வெறும் 5 rupees. ஆனா உங்ககிட்ட வந்து 10 ரூபாய் இருக்குன்னு நீங்க வந்து 10 rupees வந்து தரமாட்டீங்க. 5 rupeesனா 5 rupees தான் தருவீங்க. அதே மாதிரி தான் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ F is equal to mu n. இது வந்து ஃப்ரிக்ஷனலோட மேக்ஸிமம் வேல்யூ, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ F is equal to mu n. ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க நோட் பண்ணுங்க. சோ நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த mg sin தீட்டாவை பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா பிளாக் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும், கரெக்டா? சோ ஃப்ரிக்ஷனோட அல்டிமேட் எய்ம் வந்து மோஷனை அப்போஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன இருந்தா உங்களுக்கு வந்து பிளாக் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும்? சோ mg sin theta, F is equal to mg sin theta. ஏன்னா இந்த சைடும் mg sin theta, இந்த சைடும் mg sin theta. சோ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். சோ கேன்சல் ஆகி பிளாக் வந்து ரெண்டு சைடுமே மூவ் ஆகாது. ஏன்னா நமக்கே தெரியும் மோஷனுக்கு யாரு காரணம்? ஃபோர்ஸ். சோ இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா சோ நமக்கு வந்து என்ன அர்த்தம்? சோ நமக்கு வந்து பாடி வந்து ஸ்டேஷனரியா இருக்கும். சோ ஃப்ரிக்ஷனோட எய்மும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. சோ F is equal to mg sin theta. இப்போ நாம அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். சோ இதுல வந்து உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். இப்போ தீட்டாவோட வேல்யூ tan inverse of mu-வை விட அதிகமா இருக்கு. சோ இந்த இடத்துல என்ன நடக்கும்? பாடி வந்து ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். சோ பாடி வந்து மேல இருந்து கீழே வரும். இப்போ திங்க் பண்ணி பாருங்க. சோ இப்ப வந்து நாம திங்க் பண்ணி பார்க்கலாம். சோ வழக்கமா வந்து நாம ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரையறேன். F is equal to mg. சோ இது mg sin theta. சோ இது வந்து mg cos theta. சோ இது நார்மல் ரியாக்ஷன், இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அப்போசஸ் த மோஷன். இப்போ திங்க் பண்ணி பாருங்க. இப்போ பாடி வந்து மேல இருந்து கீழே வருது. சோ என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷன்னால அந்த மோஷனை தடுக்க முடியல. ஃப்ரிக்ஷன்னால அந்த மோஷனை தடுக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா F is equal to mu n. சோ ஃப்ரிக்ஷன்னால F is equal to mu n அப்படிங்கிற ஃபோர்ஸை வந்து தர முடியும். ஆனா உங்களுக்கு மோஷன் நடக்குது. சோ ஃப்ரிக்ஷன் வந்து அவ்வளவு சஃபிஷியண்டா இல்ல. சோ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணிருக்கும்? அதோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அந்த மோஷனை வந்து தடுக்க பார்த்திருக்கு. ஆனா அது வந்து அவ்வளவு சஃபிஷியண்டா இல்ல. சோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து இருக்கும். இந்த இடத்துல F is equal to mu n. இந்த இடத்துல n ஓட வேல்யூ வந்து என்னது? n is equal to, இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்க. வெர்டிக்கல் காம்பனண்ட்டை பேலன்ஸ் பண்ணுங்க. n is equal to mg cos theta, கரெக்டா? சோ ஃப்ரிக்ஷனோட வேல்யூ F is equal to mu mg cos theta. சோ இது வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல
மொத்தமா வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஓட மேக்சிமம் வேல்யூ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ என். ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபுல் எஃபர்ட் வந்து போடல. ஆனா செகண்ட் கேஸ்ல ஃபுல் எஃபர்ட் வந்து போடும். ஏன்னா முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணும் மோஷனை வந்து தடுக்கிறதுக்கு. ஆனா அதையும் தாண்டி மோஷன் வந்து நடக்குது. சோ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. மியூ இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா. இந்த இடத்துல மியூ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த இன்க்ளைன்டு பிளேன் வந்து 30 டிகிரி இருக்கிறப்போ, சோ கொஸ்டின் படிச்சு பாருங்க. இந்த இன்க்ளைன்டு பிளேன் 30 டிகிரி இருக்கிறப்போ இந்த பிளாக் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. சோ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸோட வேல்யூ வந்து என்னது? 30 டிகிரி. இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன். சோ நமக்கு வந்து தெரியும் மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா. சோ மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு டான் 30 டிகிரி 1/√3. சோ இது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆன்சர். சோ இதோட வேல்யூ வந்து 0.6 இருக்கும். இப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் நாம ரொம்ப ஈஸியா வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாம கைனடிக் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். நமக்கே தெரியும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனும் கைனடிக் ஃபிரிக்ஷனும் ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க வந்து என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா, சோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கைனடிக் ஃபிரிக்ஷன்னா மோஷன்ல இருக்கும். சோ நாம மோஷனை வச்சுதான் நாம கைனடிக் ஃபிரிக்ஷன் நாம கண்டுபிடிக்கணும். So the box starts to slip and slides 4 meter down the plank in 4 seconds. அதாவது 4 செகண்ட்ல 4 மீட்டர் வந்து கவர் பண்ணுது. சோ இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, டைம் கொடுத்திருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸையும் டைமையும் லிங்க் பண்ற ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நமக்கு என்ன தெரியும்? S is equal to ut plus half at square. சோ இந்த இடத்துல S is equal to straight half at square போட்டுக்கலாம். பிகாஸ் u ஓட வேல்யூ வந்து நமக்கு 0. பிகாஸ் இனிஷியலா வந்து பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. சோ அதனால இனிஷியல் வெலாசிட்டி 0. இப்போ ஆக்சலரேஷன் வந்து கேக்குறாங்க. சோ ஆக்சலரேஷன் பாருங்க. சோ இந்த சைடு வந்து நான் ஃபுல் ஃப்ரீ பாடி டயக்ராம் போடல. எனக்கு எது தேவையோ அந்த பார்ட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். சோ இது வந்து mg sin theta. இப்போ இதோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? f. சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்காது, கரெக்டா? ஈக்குவலா இருந்தா பிளாக் வந்து மூவ் ஆகாது. ஆனா இந்த இடத்துல பிளாக் வந்து மூவ் ஆகுது. சோ அப்போ f ஓட வேல்யூ என்ன இருக்கும்? f is equal to mu n. சோ நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் n is equal to mg cos theta அப்படின்னு இந்த இடத்துல, கரெக்டா? சோ சேம் கேஸ் தான். நீங்க எல்லா டயக்ராமும் பார்த்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு தான் நார்மல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். அது கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி மாறும். சோ இந்த இடத்துல இது f ஓட வேல்யூ என்ன இருக்கும்? f is equal to mu mg cos theta. சோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் தெரியும், ஆக்சலரேஷன் தெரியாது. சோ ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாமா? சோ mg sin theta இந்த சைடு ஆக்ட் ஆகுது, கரெக்டா? கீழே ஆக்ட் ஆகுது. f mu mg cos theta மேல ஆக்ட் ஆகுது. இதுல எது வந்து அதிகமா இருக்கும்? சோ நமக்கே தெரியும் பாடி வந்து கீழே மூவ் ஆகுது. அப்போ கீழே ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் தான் அதிகமா இருக்கும். சோ mg sin theta mu mg cos theta வோட அதிகமா இருக்கும். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாம கண்டுபிடிக்கலாம். சோ ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. சோ இந்த இடத்துல ரெண்டு வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ நாம சப்ட்ராக்ட் பண்ணலாம். எது அதிக வேல்யூ? எது அதிக வேல்யூ அப்படின்னா சோ mg sin theta அதிக வேல்யூ. சோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F is equal to mg sin theta minus mu mg cos theta. இப்போ நமக்கு வேண்டியது ஆக்சலரேஷன் மட்டும்தான். சோ F is equal to ma is equal to m. சோ இந்த இடத்துல வந்து நாம என்ன எடுக்கலாம்? சோ இந்த இடத்துல வந்து நாம g வந்து நாம வந்து காமனா எடுத்துக்கலாம். mg sin theta
minus mu cos theta. So m cancel ஆகிடும். A is equal to g sin theta minus mu cos theta. So acceleration ஓட வேல்யூ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். சோ இப்ப வந்து நாம கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல மியூவோட வேல்யூ வந்து மியூ கே. ஏன்னா இது வந்து மோஷன்ல இருக்கிற வேல்யூ. அதனால இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன். சோ எஸ் இஸ் ஈக்குவல் டு half at ஸ்கொயர். எஸ் ஓட வேல்யூ வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு half into g sin 30 degree minus mu k into cos 30 degree into time. Time வந்து என்னது? 4 time square 4 square. இப்போ இத வந்து நாம சால்வ் பண்ணி நாம வந்து மியூவோட வேல்யூ வந்து எடுக்கலாம். சோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 0.5 வந்து அரௌண்டா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சோ ஒரு இன்க்ளைன்டு பிளேன் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் வந்து நமக்கு வந்து தெரியணும். சோ ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை விட ஆங்கிள் கம்மியா இருக்கு அப்படின்னா பாடி ஸ்டேஷனரியா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை விட உங்களுக்கு வந்து பிளேனோட ஆங்கிள் அதிகமா இருக்கு அப்படின்னா பாடி வந்து மேல இருந்து கீழே வரும். சோ இந்த இடத்துல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது ஃப்ரிக்ஷனோட வேல்யூஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரிக்ஷன் வந்து மோஷனை அப்போஸ் பண்ணதான் ட்ரை பண்ணும். மோஷனை அப்போஸ் பண்ற வரைக்கும் ஃப்ரிக்ஷன் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, இந்த 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை நாம டைரக்டா வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ஃபார்முலால இருந்தே நாம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கைனடிக் ஃப்ரிக்ஷனை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் நமக்கு இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட். ஸோ இப்படிதான் வந்து நாம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் வச்சு நாம வந்து ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸை நாம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நாம ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு வந்து நாம வந்து அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து நாம வந்து பார்க்கலாம்.